திமுகவில் இணைந்த நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதிக்கு வந்த ஓபிஎஸ்க்கு திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரண்மனை வளாகம் முன்பு ஆயிரக்கணக்கான திமுக பிரமுகர்கள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் மக்கள் திரண்டிருந்தனர். அப்போது திமுகவின் இணைந்த பின்பு முதன்முறை வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஓபிஎஸ் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் தங்கள் காரில் திமுக கொடியை பொருத்திய பின்பு வீட்டிற்குள் நுழைந்தனர். பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சீரியல் நடிகையின் காரின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. பெரம்பலூரை அடுத்து பாடலூர் ஆஞ்சநேயர் கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சீரியல் நடிகை தேவிப்பிரியாவின் கார் சென்னை நோக்கி சென்று கொண்டு இருந்தது. அப்போது திடீரென காரின் டயர் பஞ்சரானதால் ஓட்டுநர் மற்றும் நடிகையின் உதவியாளர்கள் அதனை சரி செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஓட்டுநர் முத்து கணேஷ் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எந்தவித காயமும் இன்றி நடிகை உயிர் தப்பிய நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கர்நாடக மதுபான பாக்கெட்டுகளை கடத்தி வந்த தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் உள்ள ஜிஜிவாடி சோதனைச் சாவடி பகுதியில் ஓசூர் சிப்காட் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்குள் வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் பெட்டி பெட்டியாக 180 மில்லி அளவு கொண்ட 528 கர்நாடக மதுபான பாக்கெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் விசாரணையில் கொண்டு வந்த நபர் நாகரசம்பட்டியில் பணியாற்றி வரும் தலைமை காவலர் நாகராஜ் என தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மதுபான பாக்கெட்டுகளையும் காரையும் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாகராஜ் ஓசூர் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொலைக்கு கண்டனம் தெரிவித்து தமுமுக சார்பில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் தமுமுக சார்பில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உருவப்படத்தை எரித்தும் காலணிகளால் தாக்கியும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் உச்ச தலைவர் மரணத்திற்கு நீதி கேட்டு ராணிப்பேட்டையில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஏராளமானோர் கோஷங்களை வெளிப்படுத்தி பேரணியில் ஈடுபட்டனர். ஈரான் உச்ச தலைவர் அலி ஹுசைனி கமேனி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மேல்விசாரம் பகுதியில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்று திரண்டு கோஷங்கள் எழுப்பினர். மேலும் புளியமரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கத்தியவாடி சந்திப்பு வரை சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மரணத்திற்கு நீதி கேட்டு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி பேரணி சென்றனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரிக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த குடோன் முழுவதுமாக பயங்கர கரும்புகையுடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே உணவகத்தில் நின்றிருந்த தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செங்கோட்டில் இருந்து 43 பயணிகளுடன் சென்னை சென்ற தனியார் சொகுசு பேருந்து உளுந்தூர்பேட்டை அடுத்து பாதூரில் உள்ள ஜிஎஸ்டி சாலை ஓரம் உள்ள தனியார் உணவகத்தில் பயணிகள் சாப்பிடுவதற்காக நிறுத்தப்பட்டது. திடீரென பேருந்தில் இருந்து புகை வந்து சிறிது நேரத்தில் பேருந்து மளமளவென தீப்பற்றி எரிந்தது. அப்போது பேருந்தில் பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன.
ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 3வது நாளாக சேவைகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக மேற்கு ஆசிய நாடுகள் தங்களது விமான நிலையத்தை மூடிவிட்டன. இந்த நிலையில் போர் பதற்றத்தால் 3வது நாளாக இன்றும் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டு உள்ளன. சென்னை விமான நிலையத்திற்கு இருந்து துபாய், அபுதாபி, சார்ஜா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. புறப்பாடு விமானங்கள் 18 மற்றும் வருகை விமானங்கள் 18 என மொத்தம் 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளும்படி கோரப்பட்டு உள்ளது. போர் பதற்ற எதிரொலியாக சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டுப்படை நிகழ்த்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் சென்னை அண்ணாசாலை பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3 உதவி ஆணையர்கள் மேற்பார்வையில் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க தூதரகத்தை சுற்றியுள்ள கத்தீட்ரல் சாலை, அவ்வை சண்முகம் சாலை, பீட்டர்ஸ் சாலை பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கலவர தடுப்பு வாகனமான வஜ்ரா தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயில் சேவையில் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரியில் இருந்து மார்ச் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹவுரா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி ஆகிய மாற்றுப்பாதை வழியாக ஹவுரா செல்லும் என கூறப்பட்டுள்ளது. கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல் செல்லாது எனவும் கூடுதல் நிறுத்தமாக சிவகங்கை, புதுக்கோட்டை வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து மார்ச் 4 முதல் 8, 11 முதல் 15 உள்ளிட்ட தேதிகளில் எழும்பூர் செல்லும் ரயில் சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், மணப்பாறை வழியே செல்லாமல் சிவகங்கை, புதுக்கோட்டையில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து ஐதராபாத் செல்லும் சிறப்பு ரயில் மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி ஆகிய மாற்றுப்பாதை வழியே ஐதராபாத் செல்கிறது. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலய மாசிமகம் திருவிழாவையொட்டி நிலக்கோட்டையில் இருந்து காணிக்கையாக மலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேரள மாநிலம் சோட்டானிக்கரை பகவதியம்மன் ஆலயத்தில் மாசிமகம் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் போது ஆலயம் முழுவதையும் பூக்களால் அலங்கரிக்கும் சேவையை தமிழகத்தை சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்த சுகந்தா கரிகால பாண்டியன் என்ற பக்தர் ஆண்டுதோறும் மாசிமகம் விழாவிற்கு பூக்களை காணிக்கையாக அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டும் மலர் சந்தையில் கொள்முதல் செய்யப்பட்ட பல வகையான பூக்களை பூக்கட்டும் தொழிலாளர்கள் மாலை மற்றும் தோரணங்களாக கட்டி அம்மன் ஆலயத்திற்கு காணிக்கையாக அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னை எண்ணூரில் போராட காத்திருந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வுடன் பணி திரும்ப கிடைக்க போலீசார் உதவியுள்ளனர். கால அவகாசம் முடிவடைந்ததாக கூறி 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்களை தனியார் ஒப்பந்த நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து எண்ணூர் காவல் நிலையம் முன்பு போராட தூய்மை பணியாளர்கள் திரண்டனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி ஒப்பந்த நிறுவனத்துடன் எண்ணூர் போலீசார் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது 2 நாட்களில் 50 பேரையும் பணியமர்த்த பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 12,000 ரூபாய் சம்பளம் பெற்று வந்த நிலையில் பிடித்தம் போக 18,000 ரூபாய் மற்றும் காப்பீடு பலன்கள் உள்ளிட்ட 18 சலுகைகளுடன் பணி நியமன ஆணையை ஒப்பந்த நிறுவனத்தினர் வழங்கினர். போராடுவதற்காக காவல் நிலையம் சென்ற தூய்மை பணியாளர்கள் பணி நியமன ஆணையுடன் போலீசாருடன் செல்ஃபி எடுத்துச் சென்றனர். வந்தவாசி பகுதியில் பிடிபட்ட 2.5 டன் ஹான்ஸ் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நீதிபதி முன்னிலையில் பள்ளம் தோண்டி அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 2.5 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட ஆன்ஸ் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நீதிபதி அரங்கசுவாமி முன்னிலையில் குப்பை கிடங்கில் குழி தோண்டி புதைத்து அழித்தனர். நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே சுவாமி ஐயா வைகுண்டர் 194வது மாசி திருவிழாவையொட்டி இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. கடம்பன்குளம் கிராமத்தில் சுவாமி ஐயா வைகுண்டர் 194வது மாசி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி கிராமத்தில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இளைஞர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு 103 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி ஆச்சரியமூட்டினர். இதேபோல் ஆண்களுக்கு போட்டியாக பெண்களும் 35 கிலோ எடை கொண்ட இளவட்ட கற்கள் தூக்கி அசத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா கோலாகலமாக